சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த காலை வேளையில் உன் மனதுக்கு உகந்த ஒரு செய்தியை கொண்டு வந்துள்ளேன். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த செய்தியை உன்னிடம் சேர்க்கவே நான் இன்று வந்துள்ளேன். நீ காத்திருந்து தோல்வியுற்று மனமுடைந்து சோர்ந்து போய் இனி எல்லாம் முடிந்தது என்று நினைத்த ஒரு உறவு உன் வாழ்வில் துளிர்விடப் போகிறது. இன்னும் உன் மனம் நம்பாமல் எப்போது சாயப்பா அது நடக்கும் என்றுதானே கேட்கிறாய். சொல்கிறேன், அதற்கு முன்பு நான் இப்பொழுது கூறும் சில விஷயங்களை கவனமுடனும் கருத்துடனும் கேட்பாயா. உன் வாழ்க்கையில் எது நேர்கிறதோ அதை சற்று பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள். அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. சற்று தாமதமாகத்தான் ஆகிக் கொண்டிருக்கிறது, ஆனால் அது தப்பாது என்று கூறியிருக்கிறேன் அல்லவா. நீண்ட நாட்களாக நீ பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கிறாய், அது எனக்கு தெரியும். ஆனால் நான் கூறுவது 10 அடி ஆழமுள்ள ஒரு பள்ளத்தை 9 அடிகள் தோண்டிவிட்டு 10வது அடி தோன்றும் முன்பு சோர்ந்து போய் இனி கிடைக்காது என்று விட்டு செல்பவனைப் போல் செய்து கொண்டிருக்காதே என்று கூறுகிறேன். உன் காத்திருப்பும் பொறுமையும் எதுவும் வீணாகவில்லை. நீ 9 அடிகளை கடந்து வந்து விட்டாய். கவலைப்படாமல் நம்பிக்கையோடு கடந்து வந்தால் அந்த 10வது அடியையும் நீ கடந்து விடுவாய். சோர்ந்து போய் கொண்டே இருந்தால் உன் உடல்நிலை தான் பாதிக்கும். உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான், நீ உன் வாழ்க்கையை அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்து மகிழ். உலகில் எல்லோருக்கும் செல்வம், பதவி, அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூனியமாகிவிடும் அல்லவா. என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்றே நீயே உனக்கு சொல்லிக்கொள். அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்கொள்ள முடியும். கடந்து வந்த துன்பங்களையே நினைத்து துவண்டு கொண்டு வரப்போகும் இன்பத்தை இழந்து விடாதே. உன்னை சுற்றி 1000 துர்நாற்றம் வீசலாம், ஆனால் அது எல்லாம் சகித்து போ என்று நான் கூறவில்லை. அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் என்று கூறுகிறேன். இப்பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ இத்தனை காலம் காத்திருந்தும் ஒன்றும் நடக்கவில்லை, இனி எதை நம்பி மேலும் காத்திருக்கப் போகிறாய் என்று உன்னை கேலியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். காத்திருப்பதை விட்டுவிட்டு ஆக வேண்டியதை போய் பார் என்று கூறுகிறார்கள். என் அன்பு குழந்தையே, இதையே தான் நானும் கூறுகிறேன். ஆனால் நான் சொல்லும் கோணம் வேறு, அவர்கள் கூறும் கோணம் வேறு. நீ இனி காத்திருக்க தேவையில்லை. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறேன். உன் மனதையும் ஆத்மாவையும் காயப்படுத்த கொண்டிருப்பவர்கள் நினைத்து வருந்தாதே. ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றோருக்கு ஆத்மாவுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கையில் உன் மனமும் ஆத்மாவும் காயப்படுத்துவதற்கு காரணமான அனைவரையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார். இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய். ஆனால் உன்மேல் எனக்கும் ஒரு சிறு வருத்தம் இருக்கிறது. உன்னை உதாசீனப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களின் வார்த்தைகளை உயர்வாக மதித்து அழுது கொண்டிருக்கும் நீயே உயிராக வாழும் உன் சாயப்பா நான் கூறுவதை ஏன் முழுமையாக நம்ப மறுக்கிறாய்? இப்போதாவது நான் சொல்வதை செவி கொடுத்து கேள். கையில் முடிந்து விட்டது என்று
நினைத்த ஒரு உறவு இனி துளிர்த்துவிடும். தாமதமாகி இருந்தாலும் காலம் நீதியை கொடுக்கும். அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள். எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு. உனக்கு பிடித்த ஒன்றை உன்னிடம் தரப்போகிறேன். இப்பொழுது இந்த நொடி உன் முகத்தில் ஒரு புன்னகை பூத்திருந்தால், உன் மனதில் சிறு சந்தோஷம் நிறைந்திருந்தால் எழுதி வைத்துக்கொள். இந்த புன்னகையும் சந்தோஷமும் உன் வாழ்வில் நிரந்தரமாக நிறையும். இதற்கு உன் சாயப்பா பொறுப்பு. நல்லதே நினைத்து நல்லதையே செய்து வா. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.